சன் சிட்டியோட ஆனுவல் கியூப் காம்படிஷன் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. காம்படிட்டர்ஸ் எல்லாருக்கும் எங்க தரப்புல இருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சீக்கிரம் வாங்க பசங்களா, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிட போகுது. பசங்களா, நம்ம சன் சிட்டில ரொம்ப நாள் கழிச்சு இந்த கியூப் காம்படிஷன் நடக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். டைம் அப். அட என்னது இது? நான் ஆல்மோஸ்ட் பாதி செட் பண்ணிட்டேன். ஓ நோ, நான் இன்னும் செட் பண்ணவே இல்ல. நான் இப்போ என்ன பண்றது? ஜெய் சிங். ஹலோ ஜெய் சிங், உங்களுக்காக நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ ருத்ரா, இந்தாங்க உங்களோட கியூப்ஸ். அந்த டேபிள்ல உட்கார்ந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பசில சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் லிமிட் இருக்கு. பெல் ரிங் ஆகுற வரைக்கும் தான் உங்களுக்கான டைம் தெரிஞ்சுக்கோங்க. ஜெய் சிங், நீங்க என் கூட அந்த ரூமுக்கு வாங்க. இங்க பசங்களுக்கான ரொம்ப சாதாரணமான கேம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையான கேம் அங்கதான் இருக்கு. ஜெய் சிங், இப்ப நீங்க இந்த கியூபை செட் பண்ணி காட்டுங்க. என்ன தவிர வேற யாரும் இந்த கியூபை இதுவரைக்கும் செட் பண்ணது கிடையாது. சரி, பார்க்கலாம் நீங்களாவது செட் பண்ணுவீங்களா இல்லையான்னு. ஹலோ ஜெய்சிங், என் பேரு சிம்பு. நான் கியூப் மேஜிஷியனோட அசிஸ்டன்ட். நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் இந்த கியூப் உங்களால செட் பண்ண முடியாது. ஏன் ஆகாது? என்ன கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இதை கண்டிப்பா செட் பண்ணிடுவேன். ஜெய்சிங், நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த கியூப நார்மலா மட்டும் இல்ல, இது வரைக்கும் யாராலையும் மேஜிக்கால கூட செட் பண்ண முடியல. மேஜிக்கால நான் சொடுக்கு போடுற நேரத்துல செட் பண்ணிடுவேன். இங்க பாருங்க ஜெய்சிங், நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன். உங்களால மேஜிக் பண்ணி கூட இதை செட் பண்ண முடியாது. செட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. செட் பண்ண முடியலனா நீங்க மறுபடியும் நார்மலா ட்ரை பண்ணி பாருங்க. இது பாரு, இப்ப நான் இங்க மேஜிக் பண்ண விரும்பல. ஆனா இப்ப உனக்கு நிரூபிக்கிறதுக்காக நான் இப்ப மேஜிக் பண்ணி இதை செட் பண்றேன். வேலை முடிஞ்சது. இபைஸ்கா ஜிபைஸ்கா கியூப் சீனரி இமேஜ் கிரியேட்டோ. ஜெய் சிங், நீங்க சீட்டிங் பண்ணி இந்த கியூபை செட் பண்ணிருக்கீங்க. இன்னொரு விஷயம், சீட்டிங் பண்றவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப நீங்க சீட்டிங் பண்ணதால உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நான் இவருக்கு இத மேஜிக்கால செட் பண்ண முடியும்னு காட்டினேன், அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பார்த்தது இதுதான். நீங்க சீட்டிங் பண்ணி கியூபை செட் பண்ணிருக்கீங்க. இதுக்காக உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இதெல்லாம் தப்பு.
ருத்ரா ருத்ரா அதோ அந்த தாத்தா அவரு அந்த கியூப் அது என்னன்னா அவரு அத நான் என் கண்ணால பார்த்தேன். ரங்கீலா, நீங்க எதுக்கு இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? தாத்தாக்கு என்ன ஆச்சு? அது வந்து ருத்ரா, நான் என்ன பார்த்தேன்னா தாத்தா டாச்சுவா மாறி அந்த கியூபுக்குள்ள கைதியா மாறிட்டாரு. சீக்கிரமா வா. தாத்தா எங்க இருக்கீங்க? தாத்தா தாத்தா நீங்க எங்க இருக்கீங்க? பசங்களா, என்னாச்சு? நீங்க எல்லாரும் எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எங்க தாத்தா இங்கதான் இருந்தாரு, ஆனா இப்ப காணோம். ரங்கீலா என்ன சொல்றாருன்னா தாத்தா அந்த கியூபுக்குள்ள கைது ஆனாருன்னு சொல்றாரு. ஜெய்சிங்னால கியூப செட் பண்ண முடியல. அப்ப நான் இததான் சொன்னேன், நீங்க வேணா மேஜிக் கூட பண்ணி பாருங்க, இந்த கியூப் உங்களால செட் பண்ண முடியாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மேஜிக்கால இந்த கியூப செட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொன்னாரு. அவ சொன்னதை நீ கேட்டியா ருத்ரா? ஜெய்சிங் மேஜிக்கால கியூப செட் பண்ணாரு. இந்த கியூப் அவருக்கான தண்டனைய கொடுத்துடுச்சு. இப்ப என்ன நடக்கணுமோ அது நடந்துடுச்சு. வேணும்னா நீ உன்னோட மேஜிக்கால அவரை வெளியில கூட்டிட்டு வர முயற்சி பண்ணி பாரு. நீங்க ரெண்டு பேரும் என் தாத்தாவை சீட் பண்ணிருக்கீங்க. நான் ருத்ரா, அவர் இந்த கியூப்ல கைதாக விட மாட்டேன். இபாய்ஸ்கா தாத்தா இமேஜ் புல்லிட்டோ. பாஸ், அவன் வெளியில கூட்டிட்டு வர பாக்குறான். அவனால எதுவுமே செய்ய முடியாது. எஸ் ருத்ரா, தாத்தா கியூப்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. ருத்ரா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. கம் ஆன். தாத்தா உன்னோட முயற்சி மொத்தமும் வீணா போயிடுச்சு ருத்ரா. உங்க தாத்தா இனிமே இந்த கியூப்ல இருந்து என்னைக்கு வெளியில வரவே முடியாது. அவரு கைதாயிட்டாரு. அடுத்ததா உன்னோட டர்ன். உனக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நான் இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மெஜிசியன்ஸ் நிறைய பேரை இந்த கியூப்குள்ள கைது பண்ணி வச்சிருக்கேன். நீ பார்க்க விரும்புறியா? எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். என்னோட ஹாபி என்னன்னா கியூபுக்குள்ள மெஜிசியன்ஸ கைது பண்றது. என்னோட ஹாபி கொஞ்சம் டிஃபரெண்டானது இல்லையா ருத்ரா? கியூப் மெஜிஷியன், இப்ப நான் என் தாத்தாவை மட்டும் இல்ல, கியூப்குள்ள கைதாக இருக்க எல்லா மெஜிஷியன்ஸையும் வெளியே கொண்டு வருவேன். ஓ, நீ ஒரு சின்ன பையன் ருத்ரா. போய் மேஜிக்க நல்லா கத்துக்கோ, அதுக்கு அப்புறமாவா. கியூப் மெஜிஷியன், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. உன்ன மாதிரி சின்ன பையனோட சண்டை போடுறதுக்குலாம் என்கிட்ட நேரம் இல்ல. நாம இன்னொரு நாள் சந்திக்கலாம். ருத்ரா, இந்த இடம் எப்படி இருக்குன்னா எதுவும் நடக்காத மாதிரி இருக்கு.
தெரியும், எல்லாரும் மாயமாயிட்டாங்க. பயப்படுறதுனால எந்த சொல்யூஷனுமே கிடைக்காது. நம்ம கியூப் மெஜிஷியனோட பாஸ்ட் அண்ட் பிரசன்ட வெளியே எடுத்தாகணும். எஸ், கிடைச்சிடுச்சு. நம்ம கியூப் சிட்டிக்கு போய் ஆகணும் ருத்ரா. அது என்னது? எனக்கு என்னமோ நம்ம கியூப் ஐலாண்டுக்கு வந்துட்டோமோன்னு தோணுது. இங்க எங்க பார்த்தாலும் வெறும் கியூபா தான் இருக்கு. ஆனா கியூப் சிட்டி எங்க இருக்குன்னு தெரியலையே. வந்துட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் பத்திரமா போய் ஆகணும். இந்த சிட்டி ரொம்ப விசித்திரமா இருக்கு. எங்க பார்த்தாலும் வெறும் பிளாக்ஸா தான் இருக்கு. இங்க கியூப் கேம்ஸ்ல எல்லாருமே பிரில்லியண்டா தான் இருக்காங்க. நீ பண்றது தப்பு. அட, நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். இந்த சின்ன குழந்தை கிட்ட கியூப கொடுத்துட்டாங்க. அத அவன் சால்வ் பண்றதுக்குள்ள விடிச்சிரம் போல இருக்கு. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? என் மகனோட மைண்ட நீ சந்தேகப்படுறியா? எங்க பாருங்கண்ணே, எல்லாத்தையும் வயசால ஜெயிக்க முடியாது. என் குழந்தை சின்ன பையன் தான், ஆனா இவனுடைய மென்டல் பவர் உங்களை விட ரொம்ப அதிகமானது. சரி, பெட் வச்சுக்கலாம். ஒருவேளை நீ ஜெயிச்சா சரி, இல்ல என்னோட பையன் ஜெயிச்சுட்டான்னா நீ இவனை குதிரை சவாரி கூட்டிட்டு போகணும். என்ன பெட்டு அவ்வளவுதானா? நான் பெட்டுக்கு ஒத்துக்கிறேன். குதிரை சவாரிக்கு தானே கூட்டிட்டு போனோம். என்ன மலைய உடைக்கிற வேலையா கண்ண? இந்த ரங்கிலா இருக்காரு, யோசிக்காம கொள்ளாம பெட் வச்சிருவாரு. அங்கிளுக்கு ஒண்ணுமே தெரியல. அங்கிளால கியூப செட் பண்ண முடியல. இப்போ என்னோட முறை. இவன் சின்ன பையனா இல்ல கியூப் மாஸ்டரா? சரி, நீ தான் ஜெயிச்ச. மேடம், குதிரை எங்க? எங்க? நான் வண்டிய குதிரை சவாரி கூட்டிட்டு போறேன். எங்க ஊர்ல குதிரை கிடையவே கிடையாது. அதனால நீ குதிரையா மாதிரி என் வண்டிய சவாரி கூட்டிட்டு போ. என்ன? ஓடு குதிரை ஓடு, டிக் டிக் டிக். ஓடு குதிரை ஓடு, டிக் டிக் டிக். ஓடு குதிரை ஓடு, டிக் டிக் டிக். ஓடு குதிரை ஓடு. எனக்கு மீற மாட்டேன் ருத்ரா, நீ கிளம்பு போ. நான் இந்த தல்லாக்குட்டிய குதிரை சவாரி கூட்டிட்டு போயிட்டு வரேன். ஓடு குதிரை ஓடு, டிக் டிக் டிக். ஓடு குதிரை ஓடு, டிக் டிக் டிக். ஓடு குதிரை ஓடு, டிக் டிக் டிக். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க மேயர் எங்க சந்திக்கணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? மேயரா? அவரு அங்க எதிரில் இருக்கிற மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அட, அவங்க யாரு? மேயர் சார், கியூப் மெஜிஷியன் எங்க தாத்தா அப்புறம் உலகத்துல பெரிய பெரிய மெஜிஷியன்ஸை கைது பண்ணி வச்சிருக்காரு. அவங்கள விடுவிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப இதுதான் விஷயமா? ருத்ரா, நீ யார பத்தி பேசிட்டு இருக்கியோ அவர் இந்த கியூப் சிட்டியை சேர்ந்தவரா இருந்தாலும் எங்க ஆளு கிடையாது. ஏன்னா அவர் எல்லாரோடவும் ரொம்ப வித்தியாசமா இருப்பாரு. அவர் அவரோட மேஜிக்கல் பவரை எப்பவும் தப்பான விஷயங்களுக்கு தான் யூஸ் பண்ணிருக்காரு. அவரோட இந்த காரியங்கள்லாம் தாங்க முடியாம தான் நாங்க அவரை இந்த சிட்டியை விட்டு வெளியில துரத்திட்டோம். எங்கள்ல யாருக்கும் அவரை பத்தி சுத்தமா தெரியாது. சார், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூட இருக்காருல்ல, சிம்பு. அவருக்கு ஏதாவது ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? ஆமா, இருக்காங்க. அவனோட ஃபேமிலி இங்க தான் இருக்கு. ஒருவேளை அவங்கள சந்திச்சா உங்களுக்கு தகவல் ஏதாவது கிடைக்கலாம். நீ ருத்ராவை சிம்புவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ருத்ரா, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஒருவேளை நீ அவரை தோக்கடிக்கணும்னா நீ அவரோட கியூப் மேஜிக்கல் பவரை பறிச்சாகணும். தேங்க்யூ மேயர் சார். இதுதான் சிம்புவோட வீடு. தேங்க்யூ.
நாங்க சிம்புவை சந்திக்கணும். ஒரு வாட்டி அவர் சன்செட்டுக்கு வந்தாரு. அப்ப நாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நாங்க இந்த வழியா போயிட்டு இருந்தோம். அதனால தான் அவரை சந்திச்சுட்டு போலான்னு வந்தோம். அப்புறம் அவருக்கு இந்த சின்ன கிஃப்ட கொண்டு வந்திருக்கோம். நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா சிம்பு இப்போ வீட்ல இல்ல. ஒருவேளை நீங்க அந்த கிஃப்ட என்கிட்ட வேணும்னா கொடுத்துட்டு போங்க. நாங்க சிம்புவை எங்க சந்திக்க முடியும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த வேலை இருந்தா நாங்க சந்திச்சுட்டு போறோம். சொன்னாரு, ஞாபகம் வந்துருச்சு. அவர் ஏதோ சன்சிட்டி பேரு சொன்னாரு. அவரு சன்சிட்டில ஏதோ ஒரு பேலஸ்ல அவரு ஒரு பாஸ் தங்கிட்டு இருக்காங்களா? போகாதீங்க, இருந்து என்னைய கூட்டிட்டு போங்க. இவங்க குதிரை சவாரின்னு ஆரம்பத்துல ஏமாத்தி லக்கேஜை ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அப்பா நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். நம்ம பேலஸ்ல நமக்கு எதிராவே காவலர்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. முதல்ல கியூப்ஸோட பவர் எடுத்தாகணும். இபாய்ஸ்கா கியூப் பவர் புள்ளிட்டோ. ருத்ரா, திரும்பி வந்துட்டியா? எங்க போக முடியும்? இந்த உலகம் ரொம்ப பெருசு. சின்ன பசங்க தொலைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. சரி போ, இப்ப நீயும் போய் உங்க தாத்தாவுக்கு கியூப்ல கம்பெனி கொடு. போ. கியூப் மேஜிஷியன், ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத.
Zibaiska, boom, check, boom. நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அட, தாத்தா எங்க போயிட்டாரு? தாத்தா. ருத்ரா அழாத. தாத்தா இல்ல ருத்ரா, நான் கைது செஞ்ச மெஜிசியன்ஸ உன்னால விடுவிக்க முடியாது. ருத்ரா கொஞ்சாரு, நீ ரொம்ப தைரியமா எங்க எல்லாரையும் விடுவிச்சுட்ட. இப்ப இந்த மெஜிஷியன் அவனோட இடத்துக்கு அனுப்ப வேண்டியது என்னோட வேலை. ஜெய்சிங் ப்ளீஸ் என்ன விட்டுங்க, என்ன விடுதலை பண்ணுங்க. நன்மை செஞ்சா நன்மையே நடக்கும். கொஞ்ச நேரம் அவரை நிப்பாட்டி வச்சிருந்தா நான் அவர் மேல குதிரை சவாரி போய் இருப்பேன். அவர்னாலதான் நான் அந்த பசங்களுக்கு குதிரையா மாற வேண்டி இருந்தது.